வணக்கம் மக்களே. வீட்டுக்குள்ள எந்நேரமும் சண்டை சச்சரவு ஒரே பிரச்சனையா இருக்கா? வீட்டுக்குள்ள நிம்மதின்றது இல்லையா அப்படின்று நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில ஒரே ஒரு விளக்கு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். அந்த உகந்த நாள்ல உங்க வாசல்ல ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விளக்கு வந்து கை கொடுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில வீடுகள்ல எல்லாம் விடியும் பொழுதே சண்டையோட தான் விடியும். இரவு தூங்க செல்லும் போது சண்டையோட தான் தூங்க செல்வாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்கள் நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. நிம்மதின்றது இருக்கவே இருக்காது. கணவன் மனைவிகள்ல இருக்கட்டும், அப்பா மகன் இருவருக்கும் இருக்கட்டும், இல்லைன்னா அம்மா மகன் அம்மா மகள் இருவருக்கும், உடன் பிறந்தவர்களுக்கு யாரா வேறா இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் கலவர பூமியா தான் இருக்கும் அந்த வீடே. அதாவது ஒரு பொழுதுபோக்கு சின்ன சின்ன சண்டை போட்டுக்கொள்வது ஒரு பழக்கம், தவறே இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் வன்மத்தோட சண்டை போட்டுக்கொள்வது, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவி மனதார குலதெய்வத்தை வேண்டி இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் நிச்சயம் குடும்ப சண்டைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லை என்று நினைப்பவர்கள் நிறைய சண்டை வரும். அந்த தம்பதியர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உடனே கைமேல் பலன் கொடுக்கும். நாளை வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டு உங்க நில வாசல்ல மஞ்சள் தூள் கொண்டு ஒரு சதுரம் வரைஞ்சுக்கோங்க. அந்த சதுர வடிவத்திற்கு நடுவே கொஞ்சம் வேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. அந்த வேப்பிலை மேல ஒரு அகல் விளக்க வச்சு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வையுங்கள். நிலைவாசல் படி அருகே இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து எங்களுடைய வீட்டில் வரும் சண்டை சச்சரவுகள் குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த விளக்கை ஏற்றி வழிபடுதல் வேண்டும். இது கண்டிப்பாக நிச்சயமாக பலிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குறையும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. குறைந்தது 5 வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஏற்றவும் நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல மாற்றம் தெரியும். அதே போல உங்களுடைய வீட்டில் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடிய சுவாமியின் திருவுருவப் படங்களை வைக்கலாம். சிவனும் பார்வதியும் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று தினமும் மனதில் நினைக்க வேண்டும். ராமர் சீத்தை போல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து காதலோடு வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தம்பதிகளோடு உங்களுடைய நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலும் அதே போல மனப்பான்மை தோன்றும். நம்முடைய மனைவிக்கு நாம் விட்டுத்தர வேண்டும், நம்முடைய கணவருக்கு நாம் விட்டுத்தர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் ஆழ பதிந்து விட்டாலே போதும். உங்களுடைய குடும்பத்தில் விரிசல் ஏற்படவே ஏற்படாது. குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகாது. இதை சொல்வதற்கு சுலபமாக இருக்கலாம், பின்பற்றுவதில் கஷ்டம் இருக்கும். ஆனால் பின்பற்ற தொடங்கிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக 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 சந்தோஷமாக மாறிவிடும். கணவன் மனைவி சண்டை போடக்கூடிய குடும்பத்தை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி சண்டை வரலாம். ஆனால் அந்த குட்டி குட்டி சண்டை பெரிய சண்டையை மாறுறதுக்குள்ள நம்ம டக்குன்னு சேர்ந்துடணும். அதனால இந்த விளக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக 5 வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் நிலவாசலில் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். இந்த பதிவு இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.